இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டர் கே கதை கந்தசாமி அவங்க சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்காம ஹலோ சோல்ஜர்ஸ், ரீசெண்டா மீசதாரி வந்து டக்குனு போயிடுச்சு. போஸ்டர்ஸ் வந்து பய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. அப்படி ஓ, எந்த MTN இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மொத்தமா கலெக்ட் பண்ணி வந்து கூட காட்டுறேன். எனக்கு கீழ நிறைய மாத்திரை கட்சி இருக்கு. வா உனக்கு தரேன். மீம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ரோஸ்டா பண்ணியா ஃபன்னா பார்க்க போறோம். சோ யா லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஓர மசல போயிடலாம். நான் கலகந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாடா, இங்க இந்தியா வந்தது இந்த சினிமாடா. முதல்ல பார்க்க போது பாத்தீங்கன்னா மொட்டை சிவா கெட்ட சிவா. மொட்டை சிவா கெட்ட சிவா இருந்துச்சுங்களேன். அதுல ஒரு அதுல மட்டும் தான் இதுவா இருக்கு பாருங்க. பழையன் வந்து நாய் பாருங்க அக்ரோஷம் வருது. இந்த நாய் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இது காஞ்சனா போட்டா கூட ஓகே. இத பத்தி நினைச்சேன்னா மொட்டை சிவா கெட்ட சிவா ஒரு பேய் படம் போல நினைச்சிட்டு இருந்தேன். இது போலீஸ் தானே இது. ஆமா, முன்னாடிதான் தலைவன் வந்து இந்த படம் எடுத்திருந்தாரு, காஞ்சனா 2. அது பயங்கர ஹிட். காஞ்சனா 2 தான் வந்து மொட்டை சிவா கெட்ட சிவா தெரியாது அப்படின்னு நாளாக வச்சிருப்பாங்க. பத்தாவது இந்த மாதிரி நாய் மேல உட்கார போஸ்டர் எல்லாம் விட்டு படம் ஏதோ பேய் படம் போல நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா இருந்தது காண்டத்துல. அந்த டைம் பேய் படம் பயங்கரமா ஓடிட்டு இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த போஸ்டருக்கும் இந்த படத்துக்கும் ஒரு அளவு கூட வந்து சம்மந்தமே கிடையாது. எல்லா காஞ்சனா படம் பண்ணிருந்தாதான் ஒரு புது கெட்ட போட்டு வந்து போஸ்ட் காசு விடுவாரு. அதுக்கு அடுத்த படம் சம்மந்தமே இருக்காதுமா. இதை வந்து கேக்குறீங்க, அதுக்கு அடுத்த உண்மை ஒத்துக்கிறேன். அண்ணன் வந்து இந்த கெட்டப்ப வேஸ்ட் பண்ணான்னுதான் காஞ்சனா 3ல வந்து போட்டு வந்துக்கிறப்ப இதே கெட்டப்ப. அப்ப இது காஞ்சனா 3யோட ஒரு போஸ்டரா, மொட்டை சிவா கெட்ட சிவாவோட போஸ்டரா? இது மட்டும் இல்ல, இன்னொரு போஸ்டர் இருக்கும். இங்க பாருங்க, இங்க பாரு, நிக்கி கல்ராணியோட அந்தரங்க தப்பாக்குதுண்ணா. இது என்ன மாதிரி போஸ்டர் இது? பார்க்கவே ஆபாசமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மொட்டை சிவா கெட்ட சிவா படத்தோட தான். ஆக்சுவலி என்னாச்சு, மொட்டை சிவா கெட்ட சிவா படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல பாலியல் பிரச்சனை ஓகேவா, மக்கள் ஃபுல்லா பேய் போட மாட்டேன் பேய் கேஸா இருந்துச்சு. அந்த டைம்ல ஒரு கேடு கட்ட வேலை கொண்டு வச்சிருப்பாரு இந்த படத்துல. நான் வாய சொல்ல விரும்பல. கட்லுக்கு வர மாட்டியா? என்ன பறக்கான அது? இந்த டைம் வந்து இதுல மட்டும் இல்ல, அண்ணன் வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய காவியம் ஓவியம்ன்ற மாதிரி இன்னொரு போட்டோவும் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அதுதான் துர்கா. சகுவரி இது எப்போ வந்து தெரியுமா? திவ்யா, இது எப்போ வந்து போஸ்ட் தெரியுமா? இது ரொம்ப பழசுதான் இல்ல, இது வந்து 4 வருஷம் கிட்ட இருக்கு ஓகேவா. துர்கான்னு ஒரு பாலுக்கு போறாரு. காஞ்சனா மாதிரி இன்னொரு சீரிஸ் துர்கா அப்படின்ட்டு ஒரு பேய் படம் போஸ்டர்ன்ட்டு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து டைம் கொரோனா ஆரம்பிச்சிட்டேன் ஓகேவா. மேபி என்னன்னு தெரியல, கொரோனால வந்து டிசைர் கிடைக்கலையா, போஸ்ட் கம்பெனி இல்லையான்னு தெரியல. இந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியும். வீட்டுக்கு சீரிங்ல டியூப் லைட் தெரியுமா, டியூப் லைட் கீழே எடுத்து செல்ஃபி எடுத்து அந்த பிக்சர் பண்ணி போட்டா இருக்குமோ அந்த மாதிரி போஸ்ட் விட்டுருப்பாங்க இந்த படத்துக்கு. ஒரு கேண்டிடேட் போட்டாங்க நல்லா ஊத்து பாருங்க. மேல ஒரு லைட் தெரியுதா, லைட் கிளார் அடிக்குதா? அது பாத்தீங்க அப்படின்னா தலைக்கு மேல இருக்கிற ஒரு டியூப் லைட். எல்லாம் வீட்டு டியூப் லைட். எனக்கு தெரிஞ்சு டிசைர் கிடைக்காம இவரே பிக்சர் லைட் பண்ணிப்பாரு நினைக்கிறேன் அண்ணனே. ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. இது பார்த்தாது இன்னொரு போஸ்டர். இதை பாத்தீங்க அப்படின்னா தாடி மீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எங்க கிசாஸ்ட் மேல எங்க பாக்குற மாதிரி போஸ்டர் லிஸ்ட்ல இருப்பாரு. இதாவது பரவாயில்ல, நாகான ஒரு படத்தோட போஸ்டர். அதுல நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பாம்பு மாதிரி வந்து டெக்ஸ்சர் அடிச்சு நாக்கு நெட்டி வந்துருப்பாரு நம்ம அண்ணன். என்னது என்ன படம்? சென்சார்ல போயிடும். இதே மாதிரி அதிகாரம்னு உங்களுக்கு படம். அந்த போஸ்டர்ல பார்த்தோன்னா கறிக்கலப்பாய் மாதிரி கட்ட போட்டு கையில வந்து பெரிய கத்தி ஒண்ணு வச்சிருப்பாரு. இதெல்லாம் வந்து இந்த படம் எல்லாம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆகுமா வருமா யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி படம் வருதா இல்லையோ, தலைவன் போஸ்டரை மட்டும் வந்து மாத்தி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? இது என்னங்க இது வித்தியாசமா இருக்குது. சிட்டிஸ் போட்டு பாத்திருக்கேன். இது வித்தியாசமான புலியா இருக்குது. சிங்கம் S3 படத்துல கூட சூர்யா அப்படிதான் இருப்பாரு. அது கூட சிங்கம் படம் பேர் சிங்கம் தான் வச்சாங்க. ஓகே, வலிந்து குடுக்குற முட்டாக எனக்கு படுது. புலி மாதிரி வச்சு அது படம் ஸ்டார்ட் பண்ணியாங்க. பல கெட்டம் போட்டு பாத்திருக்கேன். இந்த கெட்டம் போட்டு நான் பார்க்கவே இல்லை. ஆனா ஆமா, S3 இங்க வருங்க, சிங்கம் 3 இங்க வருங்க. அப்படியே வந்து சூர்யா வச்சு படம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து அனௌன்ஸ்மெண்ட்
ஷாட் போஸ்டர் இது. அந்த டைம் வந்து சூர்யாவுக்கும் பெருசா படம் ஓடல, நம்ம ஹரிக்கும் பெருசா படம் ஓடல. நம்ம S3 எடுக்கக்கூடாது, சிங்கம் 3 எடுக்கக்கூடாதுன்னு எடுத்தாங்க. படத்துக்கு வந்து சிங்கம் 3 வந்துட்டு பேர் தர மாட்டேன்ட்டாங்க போல. ஆனா S3 அறிவிச்சிட்டாங்க, தமிழ்ல C3. பாக்குற சென்னை ஃபுல்லா மெட்ராஸ் ஃபுல்லா ஒட்டியாங்க போஸ்டர் சிங்கம் 3 அப்படின்ட்டு போஸ்டர் பெருசா. அடுத்து அனிமல்ஸ் வச்சே இன்னொரு போஸ்டர் தோரணை. என்ன இது சீட்டாவோட போட்டியா? அப்படின்னா சீட்டா கூட இதுக்கும் சம்பந்தம் இல்ல, வேகமா ஓடுன்னு சொல்றாங்களா? அண்ணனை தேடி போறா. இன்னொரு பயங்கர ஃபன்னு வந்து இந்த சேவல் படம் தான். இங்க பாருங்க, படத்தோட பேரு சேவல். சின்ன தளபதி படத்தை வச்ச படம். ஹரிதா டைரக்டர் ஹரிதா, ஓகேவா? அதனால வந்து சேவல் மேலே வந்து சவாய் போடுற மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எப்படி பரத் ஆக்சுவலி கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி போல் இருக்கு. எல்லாரும் உட்கார வச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்கன்றியா? எப்படி சேவல் மேல ஏறி இந்த மாதிரி பண்ண முடியும்? இல்ல அதனால படம் வந்து கதை வைஸ் படம் நல்லா இருக்கும், ஓகேவா? சேவல் நீ ஏன் வச்சாங்க தெரியல, சேவல் சண்டையா தெரியல. அதுல ஒண்ணுமே இல்ல. நல்லதான் இருக்கும். மத்த படங்களை கம்பேர் பண்ணும்போது படம் அவ்வளவு கேவலமா இருக்காது. பட் படத்துல போஸ்டர் தான் வந்து பயங்கர ஃபன்னா இருக்கு. இங்க பாருங்க, சேவல் மாதிரி உட்காந்து சேவல் இதுவா இருக்கு. இது கூட இல்ல, இன்னொரு போஸ்டர் வச்சிருக்கேன் சேவல் படத்துக்கு, தெரியுமா? என்னது? நான் பாத்திருக்கேன். டார்க்கஸ்ட் போஸ்டர் தான். அடே பேயில போமா. இத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இத பார்த்தாலே வந்து ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல. ஹீரோயின் வந்து குளிச்சிட்டு இருக்காங்களாமா. ஹீரோ வந்து ஆத்தங்கர்ல உட்கார்ந்துட்டு இது என்ன சொல்றது? தப்பாக்குதுனா. எந்த கிரியேட்டிவிட்டி தான் போஸ்டர் ரெடி பண்ணி திருப்பா? உண்மையிலே படத்துக்கான போஸ்டரா இல்ல ஏதாவது சக்கிலா படம் போஸ்டரா? அதுல கூட இப்படி இருக்காது போல டார்க் மீடிக்கு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே காமிச்சிட்டா அது இப்படியே வரையணும். சின்ன பசங்களா இருந்தா தவிர்த்து கொள்ளுங்கள், பார்க்காதீர்கள். அண்ட் காட்டு சர்டிபிகேட் யூவா இந்த படம். படத்துல ஒண்ணும் இல்ல, போஸ்டர்ல தான் பயங்கர ஆர்க்கா இருக்கு. அங்க வர அவன் எப்படி பார்க்கறானே? ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்கற? அடுத்தது இந்த போஸ்டர் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ரெண்டு பேரும் போஸ்டர் பார்த்த ஒரு மாதிரி தாங்க இருக்கு. அதாவது பரவாயில்லைங்க, இது என்னங்க இது? என்ன கண்ண படம் வராங்கன்னே தெரியலையே. மனசு நல்லா வச்சுக்கீங்க. நானும் ஆபாசம் தவிர்க்கலாம்னு பாக்குறேன். எனக்கு இது மாதிரி அனுப்பிச்சு விட்டு ரொம்ப பேச வைக்கிறாங்க. தப்பாக்குதுனா. உங்க மீச தாடியில கான்சென்ட்ரேட் பண்ணி இப்படி சைடுல இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க. இல்ல இது ரொம்ப தப்பா தெரியுது. நான் சொல்ல விரும்பலப்பா. இங்க பாருங்க, இந்த படம் போஸ்டரே பயங்கரமா இருக்கும். இங்க பாருங்க, ரெண்டு பேரும் மீசை வந்து போலீஸ் வந்து மீசையை புடிச்சு இழுத்துட்டு போவாரு, அரெஸ்ட் பண்றது, ஜம்ப் பண்றாரு. பின்னாடி வந்து போலீஸ்கார நிக்கிறாங்க. இது வந்து படத்துல ஒரு சீன் போல இருக்குது. இங்க பாரு, நெப்போலியன் படமே கதை சொல்லுது. படம் கதை சொல்ல, போஸ்டரே கதை சொல்லுது. இதான் கிரியேட்டிவிட்டியா? நீங்க போய் மாட்டின ஒரு படம் முத்ராவளி. முக்கியமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச போஸ்டர்ல ரொம்ப நான் வியர்டா ஃபீல் பண்ண போஸ்டர் வேங்கை பட போஸ்டர் தான். வேங்கை பட ஸ்டில்லிங்கா பயங்கரமா இருக்கு. இது வந்து பயங்கரமா இருக்கு. வேற அருவாத்து அடி வெட்ட போற மாதிரியோ இது தடுக்கிற மாதிரியோ எப்படி இது வந்து வச்சிருப்பாங்க. இவங்க ஸ்டுடியோக்குள்ள வேணும்ட்டு இந்த கம்பி கல்லு எல்லாம் கொண்டு வந்து ஸ்டுடியோ எடுத்திருக்காங்க இந்த போஸ்டர். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்புறம் தேவர் மகன் ஸ்டில்லா தமன்னா ஸ்டில் தான் இருக்கு. ஏன் இருக்காது? சைனா இருக்கிற மாதிரி போஸ்டர். சைனா இருக்கிற ஸ்டில் தமிழ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கவே சாஃப்டா இருக்கு. இது எப்படி சிரிக்காம போஸ்டரா எடுத்திருப்பாங்க. தனியா எடுப்பாங்க. ஃபீல் பண்றாங்க ஹீரோயின். இது மாதிரி பார்த்தா சீனே இல்லையடி. நிறைய ஸ்டில் இது. இங்க பாரு. ஓகே, தமிழா அந்த போட்டோலாம் பண்ணிக்கோ. இல்ல ஒண்ணு இல்ல. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேல தான் இருக்கு. இங்க பாரு, இன்னொரு ஸ்டில் இருக்கு. எங்க பாருங்க, கேமரா எட்டு வதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில். பயங்கரமா ஸ்டில்லா இருக்கு. இங்க பாருங்க, ஆக்சுவலி இது மாதிரி தான் சின்ன வயசுல வந்து போட்டோ எடுக்க சொன்னா வந்து இந்த அப்பெல்லாம் இந்த கேமரா போன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் போஸ்ட் கொடுக்க தெரியாது, ஓகேவா? சில பேர் ஆக்ஷன் பவர் தான் கொடுக்குறேன்ட்டு அதெல்லாம் கிரிஞ்சு பண்ணிருப்பாங்க. அருவாத்து வெட்ட வர மாதிரி அடிக்கிற மாதிரி அது மாதிரிலாம் காடு பண்ணிருப்பாங்க, தெரியுமா? அந்த மாதிரி கிரிஞ்சு போட்ட மாதிரி இருந்து படத்துல போஸ்டர் போட்டு பார்க்க வருது. எட்டு அடிக்கிற மாதிரி, அப்புறம் அருவாத்துக்கு போடுற மாதிரி எல்லாமே பயங்கர பியர்டா இருக்கு. ஆனா என் பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் தான். இதுதான் வந்து என் பர்சனல் ஃபேவரட். நான் கூட தமனா இருக்கிறது தான் சொல்லுவேன். இல்ல இதான் பயங்கர பண்ணா. இது பாக்க முக்கியமா ஜூம் பண்ணுங்க. நம்ம டிஎன்ஏ பேஸ் பண்ண ஜூம் பண்ணுங்க. முகத்துல ஒரு கொலவெறி தெரியுதா? இவரு மட்டும் தடுக்கல வச்சுங்க, அருவாளால கம்பி வெட்டு போயிருப்பாரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா.
ஒட்டு இதாங்க தாறுமாறு ஒட்டு. உண்மையிலே இந்த படத்துக்கு எப்படி படத்தை ஒத்துக்கிட்டாரே தெரியல. பேசாம படத்துக்கு லைசன்ஸ் ஆடியோ போனோம்லாம் போன் வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஷூட் அதான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் போஸ்டர் கிரிஞ்சு இல்ல, இந்த மொத்தம் படமே கிரிஞ்சு தான். 10 ரோஸ் போட்டிருக்கேன். ஓகே, அவ்வளோ செக் பண்ணி பாருங்க, லிங்க் தரேன். இவன் கல்வனின் காதலி என்னது ஒன்றும் புரியல. பண்ணிட்டு இருக்காங்க. ஜூம் பண்ணுங்க, க்ளோஸ் அப் பண்ணுங்க. இவனா ஆபாசம் தவிர்ப்போம். நானும் ஆபாசம் இருப்பாரா நினைச்சா படத்துல எல்லாமே ஆபாசம் தாங்க வருது. ஓ, லட்சிய சூர்யா கால் இங்க இருக்கு, நயன்தாராவோட கால் வந்து இந்த பக்கம் இருக்கு. யாரெல்லாம் ஓஜி நயன்தாரா மிஸ் பண்றீங்க அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ற போல. இதெல்லாம் விக்னேஷ் பாத்துக்குவாரு, நீங்க உங்க வேலையை பாருங்க. அந்த மாதிரி நான் நிறைய தடவை என் வீட்லயே இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல். அவனுங்க ஏதோ பார்க்காத விஷயத்த புதுசா பாக்குறானுங்க. நீ டெய்லி பாக்குறதானடா. இது என்னடா படம்? இது படம் பேரே ஒரு மாதிரி இருக்கு, மைனா குஞ்ச காணோம். புரியல, இந்த கதை தான் படிக்கிறேன்னா இல்ல தப்பா எதாவது எழுதி இருக்கா? படம் பேரு அதானா? இது யார் தெரியுதா? டீம் யார் தெரியுதா? மிஸ்டர் மிஸ்ஸஸ். அதே சேம் டீம், அதே மட்டும் இன்னொரு போஸ்டர் வரைக்கும் பாருங்க, மைனா குஞ்ச காணோம். கீழே மொத்தம் உட்காந்து இருக்காரு. பார்க்கவே இல்ல, அது வேற விட்டே மிச்ச மாதிரியே இருக்கு. ஆக்ஷன்லாம் வச்சு பேர் மாதிரி தெரியல எனக்கு என்னமோ. கபாலி மூவி வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட், ஒரு புது கேங்ஸ்டர் படம். மலேசியாலாம் பயங்கர ஃபேமஸ். நிறைய ஃப்ளைட் எல்லாம் கூட போஸ்டர்ஸ் ஒட்டினாங்க. என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் கொண்டு வந்து காமிச்சா. அதை பார்த்தா வந்து ஆஞ்சநேயர் மாதிரி நெஞ்சு பொழந்துட்டு இருப்பார். அது உள்ள வந்து அந்த ஹீரோயின் இருப்பாங்க. தேடிட்டே இருக்க இந்த கண்டென்ட் பார்க்கும்போது எனக்கு முதல்ல அந்த போஸ்டர் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன் இதுக்கு முன்னால ஆஞ்சநேயர் நீ வேற எங்கேயுமே பார்த்தது இல்லையா? இது என்ன இதெல்லாம் படம் தெரியுங்க பாரு. படத்துல பேர் டிஃபரெண்டா இருக்குது. ஏன்டா தலையில என்ன வைக்கல, இது என்ன டைட்டில் இது? அப்புறம் இவனுக்கு தண்ணில கண்டம் அப்படி கூட ஒரு படம் இருக்கு, அது நான் பார்த்திருக்கேன். ஓகேவா, அதுவும் இன்னொரு படமும் ஒரே மாதிரி இருக்கும். யோகியன் வரா சொம்ப தூக்கி உள்ளவை உங்களில் நீங்களும் உங்க காதலும் விஷயம் வெளியே தெரியக்கூடாது. உங்க இன்னொரு பேரு மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. டேபிள் கட்டி நினைக்கிறேன். எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து இது வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்க ஏதாவது வியர்டா போஸ்டர் பாத்தீங்க, ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி முடிஞ்சா அமுச்சு விடுங்க. அமுச்சு விட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ட் 2ல வந்து இன்னும் எல்லா வரையா பார்க்கலாம். ஓகே, பரவசமா பாத்தீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ண போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். ஓகே, பாய். இது நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. போஸ்டர் முன்னாடி பழைய போஸ்டர்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். நிறைய இது இப்போ யோசிச்சு பார்த்தா அந்த படத்துக்கும் அந்த போஸ்டருக்கும் சம்மந்தம் இருக்காது, டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்காது, இஷ்டத்துக்கு வச்சிருவாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சில படம் இருக்கு, சில படம் அதுக்கு சம்மந்தமே இல்லாம தான் இருக்கு. அது ஆமா ஆமா. ஆனா இப்ப பரவாயில்ல. முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அந்த கதைக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த டைட்டிலுக்கு நல்ல எல்லாருக்கும் டக்குன்னு பார்த்தோன்னே சொல்ற மாதிரி இருக்கிற டைட்டிலா வச்சிருவாங்க. அதை வச்சுட்டு ஏன் கில்லியே வச்சுக்கோங்களேன், கில்லிக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. கில்லின்னு இருக்குல்ல, டைலாக்ல மட்டும் அங்கங்க கில்லி டைலாக் வந்துடும். அந்த மாதிரிதான் அது. நிறைய படம், பெரிய பெரிய படம்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கும் அந்த படத்துக்குமே சம்மந்தம் இல்லாத டைட்டில். தனுஷ் படம் கூட என்ன படம், இந்த ஒத்த சொல்லாலன்ட்டு ஒரு படம் இருக்குமே. ஆமாமா, அந்த படத்துல சேவல், அது ஆடுகளும் ஓகே தான், அது சம்பந்தப்பட்டதா வச்சிருக்காங்க. இருந்தாலும் அதுக்கு சேவல் வச்சுதான் கட்டா இருந்திருக்கும். சேவல் சண்டை தானே. அந்த டைட்டில் நல்லாவே இருந்துச்சு. அந்த டைட்டில் வந்து கொஞ்சம் இதா இருந்தா, கோழி சண்டைன்னு வச்சிருந்தா யாரா போய் வருவாங்க. அது ஓகேவா தான். அதான் அது சில இது வந்து அப்படியே வச்சா அது இன்னும் கேவலமா இருக்குல்ல, அதனாலதான் வைக்கிறது இல்லை. அதான் இப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பண்ணுங்க. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டர் கேக் கதை பேசியா